கலாநிதி வீராசாமி அவர்களுடைய நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை. 27 நட்சத்திரத்தில் பெரிய நட்சத்திரம். அது மாதிரி அவங்களுடைய எண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சோழியும் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இதில் இந்த அளவுக்கு இருக்கும்போது சோழி சொல்லி கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக உண்டு. நம்ம இப்போ எனக்கு சென்னை நார்த்துக்குரிய வட சென்னைக்குரிய எனக்கு வந்து ஒரு முடிவுகளை வந்து ஒரு சரியாக கொடு. மனோ, பால் கனகராஜ், ஜெயபிரகாஷ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 8ஆம் எண்ணில் வராங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். 8ஆம் எண் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தையும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவங்க செய்வாங்க. நட்சத்திரப்படி நம்ம வந்து பார்க்கும்போது மகம் நட்சத்திரம் சிம்மராசி மனம் அவருக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. அதாவது கடினம் ராயபுரம் மனம். அதாவது வேலை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா இரவு பகலாக செய்யணும், ரொம்ப வேகமாக செய்யணும், சரியானபடி திட்டமிட்டு செய்யணும். கேட்குறது பால் கனகராஜ் பிஜேபியை சேர்ந்தது, அவருக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கு? இல்லை, அவருக்கு ஜாதகப்படி நம்ம வந்து பார்க்கும்போது அவருக்கு ராகு தசை முடிய போகுது. இந்த ராகு தசை வந்து அவருடைய ஜாதகத்துக்கு ராகு பகை. இன்னொன்று அவருடைய நட்சத்திரத்துக்கும் அவருடைய பேருக்குமே பகையாக இருக்கு. அடுத்ததாக வட சென்னை பார்த்துடலாமா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலாநிதி வீராசாமி அவர் ஏற்கனவே மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். ராயபுரம் மனோவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆர்சி பால் கனகராஜ், அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் இருக்கிறார், நாம் தமிழர் கட்சி. இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குது, எண் என்ன சொல்லுது? அதில் அந்த இதில் பாருங்கள், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் பாருங்கள். கலாநிதி வீராசாமியை தவிர மீதி 3 பேருமே 8ஆம் எண். ஓ ஆமாம், 3 பேருமே 8ஆம் எண்ணில் வருது பாருங்க. இவருக்கு மட்டும்தான் 3 இருக்குது. இவருக்கு மட்டும்தான் 3. எப்போதுமே தெரிஞ்சுக்கணும், 3ஆம் எண் அப்படிங்கிறது வந்து பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 3ஆம் எண் அமையும். ஓ அப்படி ஒன்று இருக்குது. அதாவது நம்ம எப்போ ஒரு இதில் பார்த்தோம்னா இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை பல விஷயங்களை நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ 3ஆம் எண் 3 இந்த இது வந்து அவருக்கு பூர்வ ஜென்மத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்படி தான் அந்த எண்ணில் அமைய முடியும். இன்னொன்று சென்னை வடக்கினுடைய எண்ணு பார்த்தீங்கன்னா 3. ஆமாம், மற்ற யாருக்குமே அந்த 3 அமையவே இல்லை பாருங்க. இவருக்கு மட்டும் அமைஞ்சிருக்கு. அப்போது இது ஒரு குழந்தை பார்த்தா கூட ரிசல்ட்டை சொல்லிடுவான். அப்படியா? வட சென்னையில் கலாநிதி வீராசாமி தான்றது இப்போ தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஒரு இது சொல்கிறேன், ரிசல்ட்டை சொல்லலை. இருக்கிற முடிவுக்கு வராது, கொஞ்சம் பேசுவோம். ஆமாம், இப்போ கலாநிதி வீராசாமி அவர்களுடைய நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை. 27 நட்சத்திரத்தில் பெரிய நட்சத்திரம் திருவாதிரை. அது மாதிரி அவங்களுடைய எண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது 4ஆம் தேதியில் பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? 4ஆம் தேதியா? இருக்காங்க. அவங்க மனசில் நினச்சிக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையுமே ரொம்ப சிம்பிளாக செய்ய மாட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த 4ஆம் எண் அப்படிங்கிறது ராகுவுடைய எண். நிறைய குழப்பமாக தான், சீக்கிரத்தில் முடிவெடுக்க. ஆமாம், சீக்கிரத்தில் முடிவெடுக்க மாட்டேன், ஆனால் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கார் வாங்கினோம்னா டேரெக்டாக BMW தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க. அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வராது. அதே குவாலிட்டி தான் திருவாதிரை. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக, இப்போ உதாரணமாக ட்ரெஸ் எடுத்தால் நான் வந்து ரேமண்ட்ஸில் தான் எடுப்பேன், மினிமம் மீட்டர் வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடியவங்களா. தாமதமாகட்டும் தள்ளி போகட்டும், நான் எடுத்தாக்கா இதான், நடித்தா ஹீரோ தான், அமெரிக்க மாப்பிள்ளைலாம் கிடையாது, அந்த இதுதான். இப்போ இதில் மனோ, பால் கனகராஜ், ஜெயபிரகாஷ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 8ஆம் எண்ணில் வராங்க. நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். 8ஆம் எண் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தையும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அவங்க செய்வாங்க. ஒரு 3 பேருமே 3 பேருமே அமுதினி ஜெயபிரகாஷ் அவங்க வந்து 8. இப்போ இதில் நட்சத்திரங்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். மனோ அவங்க வந்து மகம் நட்சத்திரம் சிம்மராசி. பால் கனகராஜ் அண்ணன் அவர் ரொம்ப தெரியும், அவர் மூல நட்சத்திரம் தனுசு ராசி. அமுதினி வந்து கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசி. இப்போது இந்த 8ஆம் எண்ணுக்குரிய விஷயங்கள் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அது வந்து சரியா இல்லை. இது நம்ம நியூமராலஜி படி நாம் வந்து சொல்கிறோம். அப்படியே நம்ம வந்து நட்சத்திரப்படி நம்ம வந்து பார்க்கும்போது மகம் நட்சத்திரம் சிம்மராசி மனோ அவருக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. அதாவது கடினம் ராயபுரம் மனம் ஒன்று. அதாவது வேலை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா இரவு பகலாக செய்யணும், ரொம்ப வேகமாக செய்யணும்,
சரியானபடி திட்டமிட்டு செய்யணும். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு நேரம் இப்போ அவருக்கு போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு வெற்றி கனி அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் வந்து கிடைச்சிடாது. பால் கனகராஜன் எடுத்துட்டீங்கன்னா மூல நட்சத்திரம் தனுசு ராசி. அவருக்கு வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கு. கஷ்டம் தான், ரொம்ப கடினம். இதில் ஒப்பீட்டு அளவில் எப்படி பார்க்கலாமா? நீங்கள் ஏற்கனவே கலாநிதி வீராசாமி சொல்லிட்டீங்க, அவருக்கு வந்து 3 அமையிறதுலாம் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம்லாம் சொல்லியிருக்கீங்க. அதனால் அவர் ஒரு படி மேலே இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இந்த ராயபுரம் மனோவுக்கும் பால் கனகராஜ் இருக்கிறார் இல்லையா, இவங்க 2 பேருக்குமான இடைவெளி அப்படின்னாக்கா யாருக்கு ரொம்ப குறைவாக இருக்குது? இடைவெளிங்கிறது ஏன்னா நீங்கள் ராயபுரம் மனோ இறங்கி இன்னும் கடுமையாக பணி செய்ய வேண்டியது இருக்குது, ரொம்ப ரொம்ப சிரமம், இரவு பகல் பார்க்காம உழைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டீங்க. அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, கடும் போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் கேட்குறது பால் கனகராஜ் பிஜேபியை சேர்ந்தவர், அவருக்கு அந்த இடத்துல எப்படி இருக்குது? இல்லை, அவருக்கு இப்போது நம்ம ஜாதகப்படி நம்ம வந்து பார்க்கும்போது அவருக்கு இப்போது ராகு தசை முடிய போகிறது. இந்த ராகு தசை வந்து அவருடைய ஜாதகத்துக்கு ராகு பகை. இன்னொன்று, அவருடைய நட்சத்திரத்துக்கும் அவருடைய பேருக்குமே பகையாக இருக்குது. நட்சத்திரம் மூலம் 4ஆம் எண் வரும், பெயரோட கூட்டியல். அப்போ அதுவுமே நமக்கு வந்து பகையாக இருக்குது. அப்போ அவர் என்ன தப்பு பண்ணுறார், என்ன ஒரு அதில் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கிறதா? எப்படி தேர்தலில் நிற்கிறதே சொல்கிறீங்களா? டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே சொல்கிறேன். தேர்தலில் நிற்கிறது மட்டும் இல்லை, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே ஒரு சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. அதை வந்து அவர் வந்து தன்னை சரி பண்ணிக்கணும். அவர் ரொம்ப பெரிய மனிதர் நம்ம சொல்ல முடியல, பட் ஒரு மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அமுதினியை பொறுத்தவரை கிருத்திய நட்சத்திரம் ரிஷபராசி. பட் ரொம்ப பெரிய மேஜராக அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். என்ன காரணம்? இல்லை, அவங்களுடைய நட்சத்திரப்படியும் நியூமராலஜி படியும் இப்போ அவங்களுக்கு வெற்றி கனியை ருசிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த நட்சத்திர ரீதியாகவும் நியூமராலஜி படியும் நம்ம வந்து பார்க்கும்போது கலாநிதி அண்ணனுக்கு வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஓட்டு சதவீதமும் நல்லாயிருக்கும். வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அவங்களுக்கு இருக்கும். வட சென்னையில் போட்டி வந்து கடுமையாக இருந்தாலும் கூட ஆமாம், மற்ற 2 பகுதிகள் பார்க்கும்போது, மத்திய சென்னை தென் சென்னையை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக பிரகாசமான வாய்ப்பு கலாநிதி வீராசாமி அவர் இருக்கு. திமுகவுடைய கலாநிதி வீராசாமிக்கு பிரகாசமாக இருக்கு அப்படின்றது நீங்கள் இதில் கணிச்சதில் தெரிய வருது. ஆமாம், சோழியும் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இதில் இந்த அளவுக்கு இருக்கும்போது சோழி சொல்லி கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக உண்டு. சோழி வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சோழியை எடுக்கும்போது நம்ம வந்து இறைவனை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து நம்ம இப்போ உதாரணமாக இப்போ எனக்கு சென்னை நார்த்துக்குரிய வட சென்னைக்குரிய எனக்கு வந்து ஒரு முடிவுகளை வந்து சரியாக கொடு அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கிறோம். அப்போ வேண்டி கேட்கும்போது அதில் இன்றைக்கி ஒரு லக்னம் நமக்கு வரும். அந்த லக்னத்துக்கு இன்றைய கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அதுதான் ரிசல்ட், அன்னைக்கான தேர்தல் முடிவாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ நமக்கு வந்திருக்கிறது ரிஷப லக்னம் வந்திருக்கு. ரிஷப லக்னம் வந்திருக்கிறதுனால இதில் வந்து 6ஆம் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ரிஷபம்னா வந்து சுக்கிரன், இதில் 6ஆம் நம்பர் யாராவது இருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம வட சென்னையில் பார்க்கணும். 6ஆம் நம்பருங்கிறது யாருமே இல்லை, 6ஆம் எண் அப்படிங்கிறது யாருமே இல்லை. அப்போ இதில் வந்து நம்ம கலாநிதி வீராசாமி அண்ணன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான். எப்படின்னா இதுவும் 3 அப்படி கூட்டுன்னு கிடையாது. நம்ம இதில் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, வந்து மத்திய சென்னைக்கு பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, 3க்கு வந்து அதனுடைய கவுண்ட் வந்து எப்போதுமே அனுகூலமாக இருக்கும். 3, 6. இப்போ நமக்கு ரிஷப லக்னம் வந்திருக்கு, 6 வந்திருக்கு, 3, 6 அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த நம்ம பிரச்சனைப்படி நட்சத்திரம் ராசி இதை மாதிரியே சோழியும் அதே தான் சொல்லுது. அப்போ கலாநிதி அண்ணன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே வட சென்னையை பொறுத்தவரை அதிகம். இதில் நம்ம இப்போ மற்ற விஷயங்கள் நம்ம இதில் இப்போ கணக்கில் எடுத்துக்கணும். யாருமே அப்படியே ஒரு கேள்வி கேட்டீங்க, பிஜேபி என்பது ஆன்மீகம் சார்ந்த கட்சி, அவங்க வந்து இதெல்லாம் பார்க்காமலா கொடுப்பாங்க. தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனை நிற்க வைக்கும் பொழுது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்து ஆய்வு செய்து அதன் பிறகு தானே அவங்கள வந்து இந்த தொகுதியில் நிற்கட்டும் அப்படின்ற மாதிரி தீர்மானிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்காம எப்படி நிற்க வச்சிருக்காங்க? கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஜாதகம் வலிமையாக இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா? இல்லை, அப்படி இருக்கும்போது அங்கே தமிழிசை சவுந்தரராஜன் இல்லாமல் வேற ஒரு ஆளுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு இவங்களை வேற ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியும். அதுதான் செஞ்சுருக்கணும். இப்போ உதாரணமாக
இப்போ தென் சென்னையை பொறுத்தவரை நீங்கள் கேட்டதுனால நான் வந்து சொல்கிறேன். இப்போ தென் சென்னையை பொறுத்தவரை தமிழச்சி அம்மா வந்து நிற்கிறாங்க. கண்டிப்பாக தெரியும் தமிழச்சி அம்மா தான் அங்கே நிற்க போகிறாங்க, அவங்க வேற தொகுதி மாற போகிறது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அதை விட இப்போ அவங்க ஜாதக ரீதியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஜாதகம் பார்த்து அதை விட வெயிட்டான கேண்டிடேட்டை வந்து போடலாம். அதான் அதுக்கு தான் நான் கேட்குறேன். அதை வந்து செய்யலாம். ஆனால் அது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை. இன்னொன்று வந்து இப்போ இவங்க ஜாதகமும் வந்து வெயிட் இல்லாத ஜாதகமும் கிடையாது, இருக்குது. ஆனால் ஒப்பீட்டு அளவில் அவங்க ஸ்ட்ராங்காக மேலோங்கி இருக்கு. இன்றைய தேதியில் அவ ஜாதகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து தென் சென்னை பார்த்தோம், மத்திய சென்னை, வட சென்னையும் கிட்டத்தட்ட. வட சென்னையில் வந்து நம்ம பார்த்ததுல பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம். இதில் பெரும்பாலும் நீங்கள் சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென் சென்னையில் ஜெயவர்தன், தமிழச்சி தங்கபாண்டியன் இவர்களுக்கான இடைவெளி அப்படின்றது ஒரு விழுக்காடு முன்ன பின்ன இருக்கலாம். யாரு அப்படின்றத மிகச்சரியா கணிக்க முடியல. அப்படிதான் இருக்கு. ஒருவேளை அந்த ஒரு விழுக்காடு அப்படின்றதுனால கணிக்க முடியாம இருந்தா கூட ஜெயவர்தனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற 2 இடத்துலயுமே தயாநிதி மாறன் நீங்க சொல்லிட்டீங்க. தயாநிதி மாறன் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு. கலாநிதி வீராசாமியும் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அவர் வெற்றி அடைவாரு. இதுல தயாநிதி மாறனை விடவும் கலாநிதி வீராசாமி அவருக்கு வந்து கூடுதலாகவே வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து மெனக்கடல் எல்லாமே அவர் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு எண்ணும் சொல்லுது, ராசியும் சொல்லுது, சோழியும் சொல்லியிருக்கீங்க. இந்த 3 அது சென்னையை பொறுத்த வரைக்கும் 2ல் திமுக வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். 3ஆவதும் மங்கி போகவில்லை, அதுவும் இடைவெளி குறைவாக இருக்குது. அப்படிதான் நீங்கள் சொல்லுங்கள். விழுக்காடு கம்மியாக இருக்குது.